ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு மட்டன் பப்ஸ் வீட்டில் எப்படி பண்ணலாம், அதாவது கடையில் தான் பண்ணுறோம். எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை பண்ணி பண்ணுறோம். நல்லா அப்படியே கடையில் நீங்கள் வாங்கினா அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும் பாருங்கள். நமக்கு ஓவன்லேயே பப்ஸ் பண்ண முடியாதுன்னு கவலைப்படாதீங்க. இந்த மெத்தடில் பண்ணுங்கள். வெஜிடபிள் பப்ஸ் பண்ணலாம், மட்டன் பப்ஸ் பண்ணலாம், சிக்கன் பப்ஸ் பண்ணலாம். இதே மாதிரி பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு கப் மாவு தான் எடுத்துக்க, 4 பப்ஸ் பண்ணலாம். ஒரு கப் மாவில் 4 பப்ஸ் பண்ணலாம். ஒரு கப் மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கட்டியாக பூரிக்கு நீங்கள் எப்படி விரவீங்களோ அதே மாதிரி விரவி எடுத்து வச்சுக்கோங்க. அது ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. அதுக்கு முன்னாடி மட்டன் வாங்கி, போன்லெஸ் மட்டன் வாங்கி குக்கரில் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை 2 ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரத்தில் பஃப் ரெடி ஆகிடும். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்குது. இப்போ ஒரு கடாயில் பட்டை, லவங்கம், கிராம்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது மசாலா போடணும்னா நீங்கள் அதில் போட்டுக்கலாம். சில பேர் சீரகம் போடுவாங்க, மிளகு போடுவாங்க. அது கூடவே நம்ம பொடியாக நறுக்கிய வெங்காயம், அது கூடவே நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, பேஸ்ட் போடக்கூடாது. நீங்கள் இதுக்கு பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா நறுக்கி போடுங்க. அப்போ தான் நீங்கள் பப்ஸ் சாப்பிடும்போது உங்களுக்கு வாயில் அகப்படும்போது சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். எல்லாத்துலேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாதீங்க. அப்புறம் கொத்தமல்லி இலை, புதினா இலை போடுங்க. நல்லா வதக்குங்க. எப்போவுமே நான் சொல்கிறேன், வெங்காயம் வதக்குன உடனே இந்த கொத்தமல்லி புதினா போட வேண்டியிருந்துச்சுன்னா இதிலே போட்டுங்க. ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது கூடவே மஞ்சத்தூள் போடுங்க, தனியாத்தூள் போடுங்க, மட்டன் மசாலா இருந்தால் போடுங்க, இல்லைன்னா கரம் மசாலா போடுங்க. மட்டன் மசாலா போட்டாலும் கொஞ்சோண்டு கரம் மசாலாவும் போடணும். வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, காரத்துக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஒரு உருளைக்கிழங்கு, சின்ன உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்து வச்சுட்டு இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். சின்னது போதும், ரொம்ப பெருசு வேண்டாம். அப்போ உங்களுக்கு மட்டன் டேஸ்ட்டு எடுத்து கொடுக்காது. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க மட்டனையும் போட்டுட்டு இந்த நேரத்தில் நீங்கள் உப்பை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. வேணால் நம்ம மட்டனில் உப்பு போட்டிருக்கிறதுனால பார்த்துட்டு போடுங்க. தேவையான அளவு பார்த்துக்கிட்டு போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மட்டன் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டு எடுத்து வச்சுட்டு தனியாக அதை எடுத்து ஆற வச்சுருங்க. அடுத்தது நம்ம பஃப் சீட் ரெடி பண்ண போகிறோம். இது மட்டும்தான் கொஞ்சம் வேலை, அதனால் உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இதுதான் உங்களுக்கு வேலை. இப்போ நம்ம ஏற்கனவே மாவு விரை வச்சுருக்கோம்ல, அந்த மாவில் ஒரு 5 போர்ஷனாக எடுத்துக்கோங்க. 5 போர்ஷனாக எடுத்து நம்ம சப்பாத்தி எப்படி போடுவோமோ அந்த மாதிரி ரொம்ப மெல்லிசாக போடாமல் கொஞ்சம் திக்காக போட்டு 5 பீஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு 5 லேயர் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள். ஒவ்வொரு லேயர் அது மாதிரி 5 போட்டு எடுத்து வச்சுட்டு நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் பாருங்கள். ஒரு சப்பாத்தி வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெயும் மாவும் போடுங்க. அதே மாதிரி 5 சப்பாத்தியும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நீங்கள் அடுக்கி வைக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த லேயர் கிடைக்கும் பாருங்கள். நம்ம எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சில பேர் பட்டர் வேணால் நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், நெய் வேணால் நீங்கள் நெய் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களை பொறுத்து. ஆனால் எண்ணெயில் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த நெய் பட்டர்னால் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ் இருக்கவங்க அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு 4 வச்சுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக அதை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா சப்பாத்தியும் ஒன்று போல் ப்ரெஸ்ஸிங் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம 4 பக்கமும் நம்ம கார்னரை வெட்டி விட்டுட்டு ஸ்கொயர் டேப் ரெடி பண்ணுவோம். அந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு அப்புறம் நம்ம 4 ஸ்கொயர் போடலாம். அதான் 4 பஃப் வரும். நான் உங்களுக்கு சொன்னேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எப்போவுமே இப்படி ரெசிபிலாம் பண்ணும்போது முதல்ல கொஞ்சமாக பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா ஈஸியாக வந்துச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு லெவலுக்கு நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியே போட்டு பண்ணிக்கலாம். மெதுவாக தான் அமுக்கி விடணும், ரொம்ப வேகமாக அமுக்கக்கூடாது. இப்போ நல்லா நல்லா 5 சப்பாத்தியை வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு 4 பக்கம் நான் கார்னரை வெட்டி விட்டுருவேன். ஸ்கொயர் டேப் வர்றதுக்கு வெட்டி விட்டுருவேன்.
ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கார்னரை கட் பண்ணி விடுங்க. ஃபோர் ஈக்குவல் போர்ஷனை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா எப்படி இருக்கும் மாவு, அதை பொறுத்து 4 ஈக்குவல் போர்ஷனை எடுத்துக்கோங்க ஸ்கொயர் டைப்பில். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி லேயராக தெரியுது பாருங்கள். 5 லேயர் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நீங்கள் 6 சப்பாத்தி கூட வச்சுக்கலாம், 7 சப்பாத்தி கூட வச்சுக்கலாம். மாவுக்கு வந்து ஜாஸ்தி நீங்கள் போடணும். இப்போ வந்து ஒரு ஸ்கொயரை எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஸ்டஃபிங்கை வச்சுட்டு அப்படியே மெதுவாக ஃபோல்டு பண்ணி ஃபோர்க்கு வச்சு கார்னரெல்லாம் நீங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்க, எடுத்து வச்சுருங்க. இப்போ பாருங்கள் நான் 4 தான் சொன்னேன், அதே மாதிரி 4 பண்ணி எடுத்துருக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன், டீப் ஃப்ரை பண்ணல. அதனால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மாற்றி மாற்றி போட்டு நீங்கள் பொரிச்சு எடுக்கணும். கொஞ்சம் சிரமம் பார்க்காம நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் மட்டன் பப்ஸ். நானே இதை ஃபஸ்ட் டைம் தான் நான் இது பண்ணினேன், எனக்கே நல்லா வந்துருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மாற்றி போடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 நேரம் 3 நேரம் மாற்றி போட்டு நல்லா கோல்டன் கலர் வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். எடுத்து பரிமாறுங்க. சுவையான டேஸ்டியான மட்டன் பப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பை.